வணக்கம். பல்வேறு பள்ளிகளில் கூடுதல் வகுப்பறை கட்டிடம் மற்றும் சாலை பணிகள் என 18,82,61,000 மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு பள்ளிகளுக்கு கூடுதல் வகுப்பறை கட்டிடம், புதிய சாலை அமைக்கும் பணி என 14 வளர்ச்சி திட்ட பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள இலந்தைக்குளம், கீழக்காவட்டாங்குறிச்சி, ஏலாக்குறிச்சி, குருவாடி, காப்பொய்யூர், பெரிய திருக்கோணம், ஸ்ரீபுரத்தான், ஜெய் சுத்தமல்லி ஆகிய 8 மேல்நிலைப் பள்ளிகளுக்கு 10,42,38,000 மதிப்பிலான கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களையும், வெற்றியூர், நாகமங்கலம், குணமங்கலம், சோளங்குறிச்சி ஆகிய 4 அரசு உயர்நிலைப் பள்ளிகளுக்கு 6,28,70,000 மதிப்பிலான கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் கட்டுவதற்கான பணிகளை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். மேலும் திருமானூர் ஒன்றியத்தில் உள்ள குருவாடி முதல் உறையூர் வரை புதிய சாலை பணி மற்றும் தாப்புலகு ஒன்றியத்தில் உள்ள ஜெய் சுத்தமல்லி முதல் வாழவெட்டி குப்பம் வரை சாலை பணி என 2,11,53,000 மதிப்பிலான சாலை பணிகளையும் அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். இப்பணிகளை சிறந்த கட்டுமான பொருட்களை கொண்டு தரமான முறையில் கட்டி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு விரைவில் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பழிஞானத்தம் கிராமத்தில் டால்மியா சிமெண்ட் ஆலையின் சமூக மேம்பாட்டு நிதியின் கீழ் பழிஞானத்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கட்டப்பட்ட சைக்கிள் ஸ்டாண்ட், மகளிர் சுகாதார வளாகம், ஊராட்சி மன்ற அலுவலகம் ஆகியவற்றையும் அமைச்சர் சிவசங்கர் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி, அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா உள்ளிட்ட பல்துறை அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். TN செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன். அடுத்ததாக பிரபு செல்வம் அவரை தொடர்ந்து